Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 4.2ல் 8th சம். நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் cos inverse of 4/5 ப்ளஸ் sin inverse of 4/5. இந்த மாதிரி sin inverse of x ப்ளஸ் cos inverse of x இப்படின்னு ஒரே வேல்யூஸ் வந்தால் அதோட வேல்யூ π/2 இருக்கும். இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் இந்த மொத்த வேல்யூக்கும் பதிலாக நம்ம π/2 எழுதிக்குவோம். காஸ் π/2 வேல்யூ என்ன? 0. செகண்ட் சப்டிவிஷன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5π/4. இதில் 4π/3யும் 5π/4ம் நம்மளுக்கு π, 2π அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி ரேஞ்சில் இருக்கிறது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம 2π மைனஸ் அந்த ஆங்கிள் போடுவோம். ஸோ 2π மைனஸ் 4π/3 ப்ளஸ் இங்கேயும் அதே தான் 2π மைனஸ் 5π/4 அப்படின்னு மாறும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் 2π மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 4π மைனஸ் 4π/3 மைனஸ் 5π/4 வரும். இதுக்கு நம்ம காமனாக எல்சிஎம் எடுத்தோன்னா நம்மளுக்கு 12 வரும். ஸோ காமன் டினாமினேட்டர் 12னா இங்கே 12 வரக்காண்டி நம்ம இன்டூ 12 பண்ணுவோம். ஸோ 4 12s ஆர் 48π மைனஸ் இங்கே 12 வரணுங்கிறக்காண்டி நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கேயும் 4 4s ஆர் 16π மைனஸ் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 3s ஆர் 15π. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 48π மைனஸ் 31π/12. ஸோ 48 மைனஸ் 31 17. ஸோ இதோட ஆன்சர் 17π/12.